கோவையில் மதபோதகர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் செய்த தவறு என்ன என்பது குறித்து இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து ஜேம்ஸ் வசந்தன் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் இன்று காலை ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அதில் ஜான் ஜெபராஜ் கிறிஸ்துவ மதபோதகர் என்றாலும் பிறரும் அறிந்த ஒரு பெயர். மிக குறுகிய காலத்திலேயே புகழிலும் பணத்திலும் உச்சத்தில் சென்ற இளைஞர். ஏறு வேகம் ரொம்ப அதிகம் என்பதால் இயற்கை விதியின்படி சறுக்கலும் அதே வேகத்தில். இந்த பதிவு அவர் வீழ்ந்திருக்கும் நேரத்தை பயன்படுத்தி அவரை சிறுமைப்படுத்தவோ அல்லது அவரது தனிப்பட்ட வாழ்க்கையின் செயல்பாடுகளை விமர்சிப்பதோ அல்ல. அவர் பொது வெளியில் ஒரு கிறிஸ்துவராக, ஒரு போதகராக நடந்து கொண்டதை பற்றி மட்டுமே. அதை ஏன் இப்போது சொல்ல வேண்டும்? பிறர் சொல்வதை கேட்கின்ற அளவுக்கு ஓய்வும் அவற்றை சிந்தித்து பார்க்கின்ற அளவுக்கு நிதானமும் அவருக்கு இப்போது வாய்த்திருக்கிறது. அவரை சுற்றி எழுந்திருக்கும் சச்சரவு கிறிஸ்துவர் மத்தியில் ஒரு அச்சம் கலந்த அமைதியையும் பிறர் மத்தியில் கெக்களிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவம் இப்படி கெட்ட பெயருக்கு ஆளாகிவிட்டதே என்கின்ற கவலை. போதகர்களுக்கு நமக்கு ஏன் வம்பு என்கின்ற மனநிலை. தொடக்கத்திலிருந்தே ஒரு புதிய பாதையை வகுத்து கொண்டவர் ஜான் ஜெபராஜ். அது தன் சினிமா கனவுகளை இயேசுவை கொண்டு சாதித்து கொள்ள சிந்தித்த சாதுரியமான பாதை. அது சரியான பாதையா என்றால் இல்லை. இயேசுவை போதிப்பது நோக்கமாக இருந்திருந்தால் அவர் இந்த பாதையை சிந்தித்திருக்க கூட மாட்டார். தன் கதாநாயக கனவுகளும் தன் திறமையை வெளிக்காட்டும் ஆர்வமுமே முதன்மையானதால்தான் இது அவரது பாதையானது. ஜான் ஜெபராஜ் திறமைசாலி, அறிவாளி என்பதில் யாருக்கும் ஐயமிருக்காது. ஆனால் அவைகளை எப்படி, எதற்காக பயன்படுத்துகிறார் என்பதுதான் கேள்வி. இங்குதான் தவறினார். தன் தோற்றத்தையும் பாடல் இயற்றும் திறமையையும் பாடும் திறமையையும் ஆடும் திறமையையும் மூலதனமாக்கி அவைகளை கொண்டு இளைஞர்களையும் பெண்களையும் கவர்ந்து திரைப்பட நாயகர்களுக்கு இணையான பெருமை நிலையை அடைந்துவிட்டார். இதை அவர் திரையுலகிற்கு வந்தே செய்திருக்கலாம். அங்கு அமர்ந்து கொண்டு இதை செய்ததுதான் பேராபத்து. நிறுத்தப்பட வேண்டிய மிக மிக தவறான செயல்பாடு. யாருக்கு ஆபத்து என்றால் இவருடைய சபையில் இவரை நம்பி முன்வரிசையில் நின்று ஆடிப்பாடி கொண்டிருந்த சிறுவர் சிறுமியரும் இளைஞர்களுக்கும் தான். அவருடைய மிகப்பெரிய சாதுரியம் என்னவென்றால் தனக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கின்ற கோணத்தில் ஒன்றை மிக திறமையாக விவரித்து சொல்லிவிட்டு இறுதியில் இயேசுவின் பெயரை சேர்த்து விடுவார். உடனே வசியம் செய்யப்பட்ட அந்த மக்கள் மந்தையும் கைத்தட்டி ஆரவாரிக்கும். இவர் செய்வது எல்லாமே கடவுளின் மகிமைக்காக செய்வதைப் போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும். வேதம் பரிசுத்தமானது. ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள். பரிசுத்தமான கர்த்தரை ஆராதிக்கிற அந்த பரிசுத்தமான தருணம் எவ்வளவு பயபக்தியுடன் வழிநடத்தப்பட வேண்டிய ஒரு வேளை. அங்கு இவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை கேட்டால் நம் உடல் நடுங்கும். அசிங்கமான சொற்களும் தெருவோர பேச்சாளர் போன்ற துணியும் கேவலமான உடல் மொழியும் பிற போதகர்களை நக்கலடிக்கின்ற பாணியும் அவர்களுக்கு மிரட்டலும் எச்சரிக்கையும் விடுகின்ற பாங்கும் இவர் யார் என்பதை உரக்கச் சொன்னது. என் கவலை இவரை பற்றியே அல்ல. இவர் முன்பு நின்று ஏமாந்து கொண்டு ஆராதனை என்கின்ற பெயரில் அவலங்களையும் அசிங்கங்களையும் முறைப்படி கற்றுக்கொண்டிருந்த அடுத்த தலைமுறையை பற்றியதுதான். இவரை கண்டித்து தவறுகளை தவறுகள் என்று சொல்ல தவறிய போதகர்கள்தான் இந்த சூழலை இன்னமும் மோசமாக்கிய குற்றவாளிகள். சிலர் சொன்னார்கள். பலர் இவரது ரசிகர்களை பகைத்து கொண்டு தங்களது புகழுக்கு பங்கம் வந்துவிடக்கூடாதென்று அமைதி காத்தார்கள். சிலர் இன்னமும் மேலே ஒரு படி போய் இவரை கொண்டு வந்து நிகழ்ச்சிகள் நடத்தி பணமும் பெயரும் சம்பாதித்து கொண்டார்கள். ஜான் ஜெபராஜ் ஒரு விசுவாசியாக மட்டுமே இருந்து இப்படி செயல்பட்டால் அது அவரை பற்றிய தனிமனித விமர்சனமாக மட்டுமே நின்றுவிடும். பெரிய சேதமில்லை. ஆனால் அவர் ஒரு கிறிஸ்துவ மத போதகர் என்றுதான் செய்திகளில் தோன்றுகிறார். அது கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் நேரிடுகின்ற பேரிழப்பு. ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்தின் மதிப்பீட்டையும் இவரை வைத்து எடை போட இடம் கொடுக்கிறார் என்பதுதான் வேதனை. கிறிஸ்துவர் அல்லாதவருக்கு என்னுடைய செய்தி. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசு இரட்சகர் என்று அவர் சொல்வதை தவிர அவர் வெளியரங்கமாக செய்கின்ற மற்ற அத்துணையும் பைபிளுக்கு முற்றிலும் முரணானது. கர்த்தருக்கே அருவருப்பானது. எல்லாம் நியாயம் தீர்க்கப்படுகின்ற நாளன்று இவை நிரூபணமாகும். But it will be too late to do anything about it. இவ்வாறு
தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஜேம்ஸ் வசந்தன் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.